ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான டி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்த ரூபாய திமிகி தனஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபரிவ மகிமை அனுபவங்களில் சென்னை சமஸ்கிருத கல்லூரியில் பேராசிரியராக இருந்த எஸ்.ஆர். கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளை பற்றி பார்க்குறோம். அவருக்கு திடீர்னு ஒரு வியாதி, மெமரி எல்லாம் போடுத்து, மந்திரம் தெரியல, ஸ்லோகம் தெரியல, பாடம் நடத்த தெரியல, ஒன்றும் தெரியல, எல்லாமே படுத்து. அவரோட குடும்பத்தில் இருக்கிறவா பெரியவாட்டை கூட்டின்னு வந்திருக்கா. நார்த் இந்தியாவில் சிந்துப்பல்ங்கிற கிராமத்தில் பெரியவா 2 சால்வை கொண்டு வர சொல்றா. ஏகாம்பர மாமா விட்டு முதல் சால்வையை போர்த்த சொல்றா. அவருக்கு ஒன்றும் கிடையாதுடா, எல்லாம் சரியா படும், சொல்லிட்டு போத்து அப்படிங்கிற. சொல்லிட்டு போத்துட்டு வந்துட்டு ஏகாம்பர மாமா பெரியவாட்ட நிற்கிற. ஏகாம்பர மாமாவுக்கு என்ன சந்தேகம்? 2வது சால்வை ஒன்று இருக்கு. இதை யாருக்கு பொத்த போற? ஒருவேளை ஒரு பையனுக்கோ இல்லை யாருக்கா இருக்கும் யோசிச்சுட்டு இருக்க. 2வது சால்வை இருக்கு, முகில் தட்டில் வச்சிருக்க. பெரியவன் சாட காமிக்கிற. இந்த சால்வை எடுக்கிறது, பெரியவா கைப்படுறது, ஸ்பரிசம் பண்றது. இந்த சால்வை கொண்டு போய் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளுக்கு போத்து. ஒரு சால்வை போத்து இருக்கு, மேல இருக்கு, ஒன்று இருக்கு, அப்படியே இருக்கு. அதுக்கு மேல இதை போத்து. என்ன சொல்ற? போர்த்தும் போது இவருக்கு மறந்து போனதெல்லாம் ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போத்து அப்படிங்க. இப்படி ஒரு தெய்வத்தை நம்ம பார்த்துருக்கோமா? நம்ம கூட இருந்து பார்த்துருக்கோமா? அதனால தான் நடமாடும் தெய்வம், லிவிங் காட் அப்படிங்கிறோம். பெரியவளை பற்றி பேசணும் அப்படின்னா அவருடைய அனுகிரகம் இல்லாமல் பேச முடியாது. பெரியவாங்கிற வார்த்தையை நம்ம உச்சரிக்கிறோம் அப்படின்னா அவருடைய அனுகிரகம் இல்லாமல் நம்மால் உச்சரிக்க முடியாது. ஒரு அனுஷ பூஜையில கலந்துக்கிறோம், ஒரு வியாழக்கிழமை குருவாரத்துல ஒரு பூஜையில கலந்துக்கிறோம், பெரியவா சம்பந்தப்பட்ட காஞ்சிபுரம் போறோம், ஓரிக்க போறோம், தேனம்பாக்கம் போறோம்னா அந்த மகானுடைய அனுகிரகம் இல்லாமல் சாத்தியமாகாது. இவருக்கோ 2வது சால்வை அவருக்கு மறந்து போனதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். சொல்லி போத்து சொல்லிட்டு பெரியவா யதாஸ்தலத்தில் உட்கார்ந்துட்டு இருக்க. ஏகாம்பரமாமா அந்த சால்வை எடுத்துட்டு போற. இவருக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வருமா? மறந்து போனது எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருமா? கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் பழையபடி வந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சால்வையை போர்த்தவர். போர்த்தி முடிச்ச உடனே இந்த சால்வை, 2வது சால்வை போர்த்தி முடிச்ச உடனே அவர் உடம்புல அப்படி ஒரு சிலிர்ப்பு. இப்ப நம்ம உடம்புல ஒரு சில்லுன்னு தண்ணி ஊற்றினா அப்படி இருக்கும். ஒரு ஐஸை முதுகில் வச்சு அப்படி இருக்கும். ஐஸை யாரோ ஒருத்தர் முதுகில் வைக்கிறார், ஒரு ஐஸ் பா, ஒரு கட்டியை வைக்கிறார், சிலிர்க்கும். அவருக்கு உடம்பு சிலிர்க்கிறது. அவர் சிலிர்த்த உடனே மகாபரிவா அவரை பார்த்து சொல்ற, சொல்லு, ஏதாவது ஸ்லோகம் சொல்லு, மந்திரம் சொல்லு அப்படிங்கிற. அவர் ஆரம்பிக்கிறார் பாருங்க. அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல அப்படி ஸ்பான்டேனியஸா அவர் பேச ஆரம்பிக்கிறார். எந்த ஸ்லோகங்கள் எவையெல்லாம் அவருக்கு நினைவில் இருந்து தப்பி போனதோ, இது நாள் வரை எதெல்லாம் என்கிட்ட இருந்து போயிடுத்து, எனக்கு ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வரல, எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொன்னாரோ, எல்லாம் அவருக்குள்ள கடன்னு உள்ள சேர்ந்து ஸ்டோர் ஆகி அட்டி பிரவாகம் கொட்டுறது. பேச ஆரம்பிக்கிறார். மகாபலியோட கையெடுத்து கும்பிடுறார் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள்.
அவருடைய குடும்பமே கையெடுத்து கும்பிடுறது, பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்றது. என்னையா அது விளையாட்டு? எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனார், எந்த டாக்டர் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணினார், எதுவுமே ஞாபகத்தில் இல்லைன்னு சொன்னவருக்கு ஒரு சால்வையை பொறுத்து பெரியவா பேச வைக்கிறார். அப்படின்னா பெரியவா என்ன சொல்ல முடியும்? நம்ம காலத்துல இருந்து ஒரு தெய்வம். எல்லாம் முடிச்ச உடனே குடும்பமே எழுந்து நமஸ்காரம் பண்றது பெரியவாளுக்கு. அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அவருக்கு எந்த கெட்டகமா வந்தது பொறுத்து. பின்னாட்கள்ல பாலபெரியவாளுக்கு இவர் தான் பாடம் எடுத்தார். இன்னைக்கு இருக்க இல்லையா சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு பல பாடங்களை இவர் தான் சொல்லி கொடுத்துருக்கார். மகா மகோபாத்தியாயா அப்படின்னு ஒரு பட்டம் இருக்கு. பெரிய ஸ்காலருக்கெல்லாம் கொடுத்தார். பெரிய சந்நிதியில் அவருக்கு கிடைச்சது. அதனால தான் சொல்லுவேன், முதல்ல நம்பிக்கை வேணும். இது நடக்குமா, இது சாத்தியமா, இது ரீலு, இது புருடா, இது கதை அப்படிலாம் நம்புறா இருந்தா நீங்க பெரியவாகிட்டே வராதிங்க. பெரியவாகிட்டே வராதிங்க. யாருக்கு என்ன எப்போது நடக்கும் சொல்லவே முடியாது. அந்த என்ன சொல்றது, ரிஷி மூலம் நதி மூலம்லாம் கூடாது சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எதுவுமே பார்க்கணும், நம்ம கேட்குறோம் சந்தேகம் அப்படின்னா வேண்டாம், பெரியவாட்ட வர வேண்டாம். அப்படிலாம் கேள்வி கேட்டுதான் கடைசி வரைக்கும் கேள்வி கேட்டுட்டே தான் இருப்பான். இது நம்ப முடியுமா? அது என்ன எல்லாம் போடுத்துட்டார், மெமரி போடுத்துட்டார். ஒரு சால்வை, ரெண்டாவது சால்வை போத்தி எல்லாமே வரணும்னா என்ன மாய வித்தையா? என்ன வித்தை? அவருக்குள்ள இருக்கிற தெய்வம் பேச வைக்கிறது. அவரு கண்ணை காமாட்சி கடன்னு பேசுறார். அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையில எந்த விதமான ஒரு சறுக்கல் ஒண்ணுமே கிடையாது. பின்னாட்கள் பாலபெரியவாளுக்கு பாடம் எடுக்கிறார் அப்படின்னா பாருங்களேன். இதெல்லாம் பியூர்லி குருவனுடைய அனுகிரகம். குருவனுடைய அனுகிரகம். நாம எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கோம், பக்தியோடு இருக்கோம், நேர்மையா இருக்கோம், தர்மத்தின்படி நடக்கிறோம், அதான் முக்கியம். அதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ணாம தர்மமா எங்க இருக்கு அதை பத்தி கவலைப்படாம, நேர்மையா இல்லாம, பக்தியில நம்பிக்கை இல்லாம நம்ம பெரியவான்னு சும்மா பேருக்கு சொல்லிட்டு இருந்தா என்ன நடக்கும்? ஒரு பீச்சில் காலால நடந்தா காத்து வரும், அவ்வளவுதான். அதுதான் கிடைக்கும், அனுகிரகம் கிடைக்காது. அதனால மனசை பக்குவப்படுத்தணும். இந்த மனசு சுத்தமாகணும். இந்த மனசுல எத்தனை அழுக்குகளை நம்ம வச்சுட்டு இருக்கோம், போட்டி, பொறாமை, வெறுப்பு எவ்வளவு வச்சுட்டு இருக்கோம், அதெல்லாம் தள்ளணும். தள்ளினாத்தான் தெளிவா அனுகிரகம் கிடைக்கும். அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.